ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் h 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் r 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க. இந்த உருளையோட உயரம் 20 சென்டிமீட்டர், அதோடைய ஆரம் 14 சென்டிமீட்டர். உருளையின் வலைப்பரப்பு 2πrh கண்டுபிடிக்கணும். 2 into pi value 22/7 into ஆரம் 14 into உயரம் 20 சென்டிமீட்டர், 2 7 14, 2 into 22 44 into 2 into 20 40, 44 into 40 is equal to 1760. உருளையின் வலைப்பரப்பு is equal to 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 2πr into h plus r, 2 into pi value 22/7 into ஆரம் 14 into உயரம் 20 plus ஆரம் 14, 2 into 22/7 into 14 into 20 plus 14 34, 2 7 14, 2 into 22 44, 2 into 34 68, 44 into 68 ஓட மதிப்பு 2992. உருளையின் மொத்த புறப்பரப்பு equal to 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்பு உடைய 2πrh ஓட மதிப்பு 88 சதுர சென்டிமீட்டர். ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் h equal to 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. உருளையின் விட்டம் அப்படிங்கிறது 2 into ஆரம் சேர்ந்தது தான் விட்டம். அதோடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா 2πrh, அதோடைய மதிப்பு 88 சதுர சென்டிமீட்டர், 2 into பையோட மதிப்பு 22/7 into r into உயரம் 14 is equal to 88, 2 7 14, 2 into 22 44 into r into 2r is equal to 88. ஒரு 44 44, 2 44 88. இப்போ 2r is equal to 2 சென்டிமீட்டர். 2r அப்படிங்கிறது என்னென்னா விட்டம் தான் 2r. இப்போ விட்டம் d is equal to 2r is equal to 2 சென்டிமீட்டர். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் d 2.8 மீட்டர் உடைய சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னா 8 சுற்றில் சமன் செய்யும் பரப்பு ஈக்குவல் டு 8 இன்ட்டு உருளையின் வலைப்பரப்பு. உருளையோட உயரம் h 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய விட்டம் 2.8 மீட்டர். இப்போ ஆரம் ஈக்குவல் டு ஆரம் r is equal to விட்டம் டிவைடட் பை 2. 2.8 டிவைடட் பை 2 is equal to 1.4. இந்த 1.4 14 டிவைடட் பை 10 எழுதலாம். அப்போ ஆரம் r is equal to 14 டிவைடட் பை 10 மீட்டர். r is equal to 14 டிவைடட் பை 10 மீட்டர். இப்போ 8 சுற்றுகளில் உருளை சமன் செய்யப்படும் பரப்பு ஈக்குவல் டு 8 இன்ட்டு உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr into h. 8 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் 14 டிவைடட் பை 10 இன்ட்டு உயரம் 3, 2 7 14, 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 88, 2 இன்ட்டு 22 44, 44 இன்ட்டு 2 88. அடுத்து 8 இன்ட்டு 3 மீதி இருக்கிறது 8 3, 8 இன்ட்டு 3 24. இப்போ இந்த 24ஐயும் 88ஐயும் பெருக்கும்போது 2112 கிடைக்கும். சரிங்களா?
இங்கே என்ன இருக்குன்னா மீதி ஒரு 10 இருக்குது, இதை எழுதிக்கலாம். இது ரெண்டும் பெருக்குனா 2,112 டிவைடட் பை 10. 10ஆல் வகுக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இப்போ 211.2 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் 8 சுற்றுகளில் சமன் செய்யப்படும் பரப்பு. தடிமன் W 2 மீட்டர், W is equal to 2 மீட்டர். உட்புற ஆரம் ஸ்மால் r is equal to 6 மீட்டர், ஸ்மால் r 6 மீட்டர். மற்றும் உயரம் h is equal to 25 மீட்டர், h is equal to 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை? ஓகேங்களா, 1 லிட்டரை வச்சு 10 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூசலாம். இப்போ இந்த மொத்த சுரங்கப்பாதையை வர்ணம் பூசுறதுக்கு எவ்வளவு பெயிண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ தேவைப்படும் வர்ணம் ஈக்குவல் டு சுரங்கப்பாதையின் வலைப்பரப்பு. சுரங்கப்பாதை உள்ளிடற்ற உருளை வடிவத்தில் இருக்கிறதுனால உள்ளிடற்ற உருளையின் வலைப்பரப்பு டிவைடட் பை 1 லிட்டர் வர்ணம் பூசக்கூடிய பரப்பு. உள்ளிடற்ற உருளை வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2π into r plus r into h divided by 1 லிட்டர் வர்ணம் பூசக்கூடிய பரப்பு 10 சதுர சென்டிமீட்டர். அதனால் 10 சதுர சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆரோட வேல்யூ அவங்க கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வெளிப்புறம் ஆரம் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் டபிள்யூ. ஸ்மால் ஆரோட வேல்யூ 6, டபிள்யூவோட வேல்யூ 2, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்னா 8 மீட்டர் கிடைக்கும். இப்போ வெளிப்புற ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்ட்டு பை வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ 8, ஸ்மால் ஆரோட வேல்யூ 6 இன்ட்டு உயரம் h இஸ் ஈக்குவல் டு 25. 2 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 8 + 6 கூட்டினா 14 கிடைக்கும் இன்ட்டு 25. 2 7 14. அடுத்து 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 25 100, 100 இன்ட்டு 22. கீழே டிவைடட் பை 10 போடணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா 10 இன்ட்டு 22 பெருக்குனா 220 லிட்டர் கிடைக்கும். இப்போ இதுதான் தேவைப்படும் வர்ணம். கித்தானை கொண்டு 6 மீட்டர் ஆரமும் ஆரோட மதிப்பு 7 மீட்டர் ஆரமும் ஆரோட மதிப்பு 7 மீட்டர், 24 மீட்டர் உயரமும் ஹெச்சோட வேல்யூ 24 உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. இந்த கூம்பு வடிவ கூடாரம் இருக்குது, அதோடைய ஆரம் 7 மீட்டர், உயரம் 24 மீட்டர், அதோடைய சாய் உயரம் L is equal to root of h squared plus r squared. h squared அப்படின்னா 24 ஸ்கொயர்டு ப்ளஸ் r ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24 இன்ட்டு 24 576 ப்ளஸ் 7 ஸ்கொயர்டு 49. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்னா 625 கிடைக்கும். 625 அப்படிங்கிறது என்னென்னா 25 இன்ட்டு 25 625. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 25 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் L is equal to 25 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ இதுதான் கூம்பின் சாய் உயரம். L is equal to 25 மீட்டர். இப்போ என்ன அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வக வடிவ கித்தானின் அகலம் பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எனில் அதன் நீளம் காண்க, எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கித்தான் துணி இருக்குது, அது செவ்வக வடிவத்தில் இருக்குது. இந்த கித்தானை கொண்டு ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு கூடாரம் உருவாக்குறாங்க. இந்த கித்தான் துணியோட அகலம் கொடுத்துட்டு நமக்கு நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பு அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா கூம்பின் வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். இந்த துணியை வச்சு தான் இந்த கூம்பை உருவாக்குறாங்க. அப்போ இந்த செவ்வக வடிவ கித்தானோட பரப்பு கூம்பின் வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். செவ்வக வடிவ கித்தானின் பரப்புனா ஃபார்முலா L × B இஸ் ஈக்குவல் டு கூம்பின் வலைப்பரப்பு π × R × L.
நமக்கு எல்லோட வேல்யூ தான் தேவை, நீளமோட மதிப்பு தான் தேவை. நீளம் L is equal to pi r L டிவைடட் பை அகலம் B. பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் 7/7 இன்ட்டு சாயுரம் 25 டிவைடட் பை B. அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர் டிவைடட் பை 4. 7 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா 22 இன்ட்டு 25 டிவைடட் பை 4. 22 இன்ட்டு 25 இது ரெண்டையும் பெருக்கும்போது 550 கிடைக்கும். ஓகேங்களா? 550 டிவைடட் பை 4. 550 4ஆல் வகுத்தா 375.5 375.5 மீட்டர் கிடைக்கும். இப்போ இதுதான் அந்த கித்தான் துணியின் நீளம். நூற்றி 37.5 மீட்டர். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பு. கூம்பின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் 704ன்னு கொடுத்துருக்காங்க. கூம்பின் மொத்த புறப்பரப்பு பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 704. கூம்பின் ஆரம் r is equal to 7 சென்டிமீட்டர். r 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாயுயரம் எல்லோட மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எல்லோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 704. பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் 7 இன்ட்டு எல்லோட மதிப்பு எல் ப்ளஸ் ஆரம் 7 இஸ் ஈக்குவல் டு 704. 7 கேன்சல் ஆயிரும். மீதி 22 இன்ட்டு எல் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 704. எல் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 704 டிவைடட் பை 22. 704 22ஆல் வகுத்தோன்னா 32 கிடைக்கும். இப்போ எல் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 32. எல் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 7. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். இப்போ சாயுயரம் 25 சென்டிமீட்டர். ரெண்டு 2.4 சென்டிமீட்டர் உயரமும் h is equal to 2.4 சென்டிமீட்டர். ஒரு திண்ம உருளையின் விட்டம் d is equal to 1.4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையினுள் அதே ஆரம் உள்ள, அப்போ உருளையின் ஆரமும் கூம்பின் ஆரமும் சமமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே ஆரம்னு சொல்லியிருக்கிறதுனால உருளையின் ஆரம் இஸ் ஈக்குவல் டு கூம்பின் ஆரம் ஈக்குவல் டு ஆர். ஆரம் உள்ள கூம்பு வடிவ குழிவு அதன் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ ரெண்டு பேர்த்தோட உயரமும் எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா உருளையின் உயரம் ஈக்குவல் டு கூம்பின் உயரம் ஈக்குவல் டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.4 சென்டிமீட்டர். இப்போ 2.4 சென்டிமீட்டர். h is equal to 2.4 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்னா 24 டிவைடட் பை 10 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் d is equal to 1.4 சென்டிமீட்டர். இப்போ இந்த 1.4 எப்படி எழுதலாம்? d is equal to 14 டிவைடட் பை 10 சென்டிமீட்டர்னு எழுதலாம். d is equal to 14 டிவைடட் பை 10 சென்டிமீட்டர். இப்போ ஆரம் is equal to விட்டத்தில் பாதி 14ல் பாதி 7. இப்போ 7/10 சென்டிமீட்டர். ஆரம் r is equal to. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு காண்க. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது இந்த உருளையோட வலைப்பரப்பு ப்ளஸ் கூம்பின் வலைப்பரப்பு ப்ளஸ் இதன் அடிப்பரப்பு இதெல்லாம் சேர்த்தது தான் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு. கூம்பின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா πRL. உருளையின் வலைப்பரப்பு 2πRH. அடிப்பரப்புக்கு ஃபார்முலா π × πr². ஓகேவா? இங்கே எப்படி எழுதலாம்னா
2πRh plus πRL plus அடிப்பரப்பு πr ஸ்கொயர். இதை πr into rன்னு எழுதலாம். ஏன்னா r into r r ஸ்கொயர். இது எல்லாத்துலேயுமே πr காமனாக இருக்குது. இதை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்குன்னா 2h plus l plus rன்னு இருக்கும். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் 7/10 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 இன்ட்டு ஹெச் உயரம் எவ்வளோனா 24/10 ப்ளஸ் எல் சாயுயரம். சாயுயரத்தோட மதிப்பு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். சாயுயரம் L is equal to root of r squared plus h squared. r squaredனா 7/10 whole squared plus h squared 24/10 whole squared is equal to 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 24 ஸ்கொயர் பண்ணால் 576 10 ஸ்கொயர்னா 100. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்னா 625/100 ரூட் ஆஃப் 625/100. 625 எப்படி எழுதலாம்னா 25 ஸ்கொயர்னு எழுதலாம், 100 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் எல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ L is equal to 25/10ன்னு கிடைக்கும். சரிங்களா? சாயுயரம் L is equal to 25/10 சென்டிமீட்டர். எல்லோட வேல்யூ 25/10 ப்ளஸ் ஆரம் 7/10. 7 கேன்சல் ஆயிரும். இங்கே 22/10 இருக்கும். இந்த இடத்துல 2 × 24 48 ப்ளஸ் 25 ப்ளஸ் 7 ஹோல் டிவைடட் பை 10. 48 ப்ளஸ் 25 ப்ளஸ் 7 அப்படிங்கிறது எவ்வளோனா 80. இப்போ 22/10 இன்ட்டு இதெல்லாம் கூட்டினா கிடைக்கிற வேல்யூ 80/10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா 22 × 8 டிவைடட் பை 10. 22 × 8 இதை பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னா 176 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது 176 டிவைடட் பை 10. 10ங்கும் போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இப்போ 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதுதான் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 4πr² is equal to 154 சதுர மீட்டர். கோளத்தின் புறப்பரப்பு 4πr² equal to 154 எனில் அதன் விட்டம் டியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ விட்டம்னா என்ன? 2 × ஆரம் தான் விட்டம். இதோடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். 4 × பை வேல்யூ 22/7 இன்ட்டு r² is equal to 154. 154 11ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 2 தடவை கேன்சல் ஆகும். 11 × 2 22. 154 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம்னா 14 கிடைக்கும். 14. இப்போ மீதி என்ன இருக்குன்னா 4 × 2 × r² equal to 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 ஒரு தடவை 14 7 தடவை. மீதி என்ன இருக்குன்னா 4/7 × r² equal to 7. r² is equal to 7 × இங்கே இருக்க 7 இங்கே வந்துடும் டிவைடட் பை 4. r² is equal to 7 × 7 7 ஸ்கொயர்னு எழுதலாம், 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். r is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7/2 ஹோல் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் ஆரம் r is equal to 7/2 மீட்டர் கிடைக்கும். அப்போது இதோட விட்டம் d is equal to 2 × r is equal to 2 × 7/2. 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா 7 மீட்டர் இருக்கும். இப்போ விட்டம் d is equal to 7 மீட்டர்.
ஒரு கோள வடிவ வளிக்கூண்டினுள் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் R1 12 சென்டிமீட்டரில் இருந்து 16 சென்டிமீட்டராக உயருகிறது. R2 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. அதாவது ஒரு பலூன் இருக்குது, பலூனில் காற்றை உந்தும் போது என்ன ஆகுதுன்னா அதோடைய சைஸ் பெருசாகுது. அதனால் ஆரமும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. 12 சென்டிமீட்டரில் இருந்த பலூன் 16 சென்டிமீட்டராக மாறுது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் காண்க. இப்போ இந்த ரெண்டு பலூனோட விகிதம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். புறப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னா கோளம் 1இன் புறப்பரப்பு டிவைடட் பை கோளம் 2இன் புறப்பரப்பு. இதோட ஃபார்முலா 4π r1 ஸ்கொயர் டிவைடட் பை 4π r2 ஸ்கொயர்ட். 4π கேன்சல் ஆயிரும். மீதி r1 ஸ்கொயர் டிவைடட் பை r2 ஸ்கொயர்ட். r1 ஸ்கொயர்டுனா என்னென்னா 12 ஸ்கொயர்ட் டிவைடட் பை r2 ஸ்கொயர்ட் 16 ஸ்கொயர்ட். 12 ஸ்கொயர்னா 12 × 12 டிவைடட் பை 16 ஸ்கொயர்ட் 16 × 16. 4ஆம் வைப்பாட்டில் இது 3 தடவை 4 தடவை 3 நாள் 12 4 நாள் 16. அப்போ என்ன கிடைக்கும்னா 3 × 3 டிவைடட் பை 4 × 4ன்னு கிடைக்கும். 3 3 6 4 4 16. இப்போ 9:16 அப்படிங்கிறது தான் புறப்பரப்புகளின் விகிதம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனா πr² = 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. மொத்த புறப்புனா 3πr² வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு πr² = 1386. அரைக்கோளத்தின் புறப்பரப்பு 3 × πr². இப்போ இந்த πr² வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 3 × 1386. 1386 3ஆல் பெருக்கும்போது 4158 கிடைக்கும். இப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அரைக்கோளத்தோட புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு. ஒரு உள்ளிடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளி ஆரங்கள். உள் ஆரம் r = 3 மீட்டர் மற்றும் வெளியாரம் R = 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைப்பரப்பு காண்க. உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா π × 3 × r² + r² சதுர அலகுகள். பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7 × 3 × Rோட வேல்யூ 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் r 3 ஸ்கொயர்டு 22 டிவைடட் பை 7 × 3 × 5 ஸ்கொயர்னா 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9. 22 டிவைடட் பை 7 × 3 × 25 75 ப்ளஸ் 9. 22 டிவைடட் பை 7 × 75 கூட 9 ஆட் பண்ணால் 84 கிடைக்கும். 12 7 84. இப்போ 22 × 12. 22ஐயும் 12ஐயும் பெருக்குனா 264 கிடைக்கும். சரிங்களா? 22 × 12 264. இப்போ 264 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் உள்ளிடற்ற அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா உள்ளிடற்ற அரைக்கோளத்தோட வளைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். வளைப்பரப்புக்கு ஃபார்முலா 2 × π × R² ப்ளஸ் r². 2 × பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7 × R²னா 5 ஸ்கொயர், r²னா 3 ஸ்கொயர். 2 × 22 டிவைடட் பை 7 × 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 is equal to 2 × 22 divided by 7 × 25 ப்ளஸ் 9 is equal to 34. 2 × 22 44 × 34 divided by 7. 44ஐயும் 34ஐயும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்குன்னா 1496 கிடைக்கும். ஓகேங்களா? இது ரெண்டையும் பெருக்கும்போது கிடைக்கிற வேல்யூ 1496 is equal to 1496 divided by 7. இப்போ 1496ஐ 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 213.71 கிடைக்கும். 213.71 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் உள்ளிடற்ற
அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். ஆரங்கள் சமம்னா எல்லாத்தோட ஆரமுமே என்னவா இருக்கும்னா 6ஆக தான் இருக்கும். அடுத்து கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். இந்த உருளையோட உயரம் ஆரத்துக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரியே கூம்போட உயரமும் ஆரத்திற்கு சமமாக இருக்கும். ரெண்டுமே h=r எனில் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க. கோளத்தின் வலைப்பரப்பு 4πr² ஈஸ்ட். உருளையின் வலைப்பரப்பு 2πrh. கூம்பின் வலைப்பரப்பு πr×l. 4πr² ஈஸ்ட். உருளையின் வலைப்பரப்பு 2×π×r. இந்த இடத்துல h=r. ஹெச்சும் ஆரமும் சமம் இல்லையா? அப்போ ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடுவோம்? ஆர்னு போடுவோம். r ஈஸ்ட் π×r×l அப்படிங்கிறது சாயுயரம். அதோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ l √h² + r². இந்த இடத்துல கூம்போட உயரமும் ஆரமும் சமம். இப்போ ஹெச்சுக்கு பதிலாக என்ன போடுவோம்? r² போடுவோம். r² + r². இப்போ அது ரெண்டையும் கூட்டும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 2r² கிடைக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம்? √2 எழுதலாம். இப்போ l √2 அப்படியே கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் ஆர் கிடைக்கும். அப்போ l √2 × r. இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே போடணும். எல்லுக்கு பதிலாக √2 × rன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். √2 × r. இப்போ 4πr² ஈஸ்ட் 2π×r×r r² ஈஸ்ட் √2 π×r×r r². இப்போ இது எல்லாத்துலேயுமே πr² இருக்குது. இதுலேயும் πr² இருக்குது. இதுலேயும் πr² இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன ஆகும்? கேன்சல் ஆகிரும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? 4:2 இருக்கும். இப்போ 4 எப்படி எழுதலாம்? 2×2 எழுதலாமா? 2 அப்படி எழுதிக்கலாம். √2 எழுதிக்கலாம். இப்போ 2 அப்படிங்கிறத √2 எழுதலாமா? 2 வர இடத்துல √2 எழுதலாம். இந்த இடத்துல 2 இந்த 2க்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்னா √2 எழுத போகிறோம். √2 ஈஸ்ட். இந்த 2க்கு பதிலாக √2 ஈஸ்ட். இங்கே இருக்க √2. இப்போ இது எல்லாத்துலேயுமே √2 காமனாக இருக்குது. இது √2 கேன்சல் ஆயிரும். இங்கே கேன்சல் ஆயிரும். இங்கே கேன்சல் ஆனால் மீதி 1 மட்டும் இருக்கும். இப்போ என்ன வரும்னா 2 × இங்கே இருக்க √2 ஈஸ்ட் 1ன்னு கிடைக்கும். இப்போ இதுதான் வலைப்பரப்புகளின் விகிதம். ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுயரம் l = 5 சென்டிமீட்டர். அதன் இரு ஆரங்கள் R = 4 சென்டிமீட்டர் மற்றும் r = 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு காண்க. இடைக்கண்டத்தின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா π×r + r×l. பையோட மதிப்பு 22/7 R 4, r வேல்யூ 1 × l 5. இப்போ 22/7 5 × 5. இப்போ 22ஐயும் 5ஐயும் பெருக்குனா 110 கிடைக்கும். 110 × 5/7. இப்போ 11 × 5 55. இங்கே ஒரு 0 இருக்குது. 0/7. இப்போ 550 7ஆல் வகுக்கலாம். 7ஆல் வகுக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 78.57 கிடைக்கும். 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு. ஒரு தொழிற்சாலையில் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே D = 10 மீட்டர் மற்றும் d = 4 மீட்டர் ஆகும்.
கேபிட்டல் டி 10 மீட்டர், ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் h இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க. இப்போ கேபிட்டல் டி 10 மீட்டர் அப்படின்னா கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்கும்? இதில் பாதி 5 மீட்டர். ஸ்மால் டி 4 மீட்டருங்கும்போது ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் பாதி 2 மீட்டர். ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர், ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். இதோட சாயுயரம் எல்லோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இடைக்கண்டத்தின் சாயுயரத்துக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்டு. ரூட் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர்னா 5 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஹெச்னா 4 ஸ்கொயர்டு. 5 மைனஸ் 2 3, இப்போ 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ரூட் 25 கிடைக்கும். ரூட் 25 அப்படிங்கிறத 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா 5 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ சாயுயரத்தின் மதிப்பு எல் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். இப்போ கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 5 ப்ளஸ் ஸ்மால் ஆர் 2 இன்ட்டு எல்லோட மதிப்பு 5. 22/7 இன்ட்டு 5 + 2 7 இன்ட்டு 5. 7 7 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா 22 இன்ட்டு 5 இருக்கும். 22 இன்ட்டு 5 பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னா 110 கிடைக்கும். அப்போ 110 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. அடுத்து இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல்லோட மதிப்பு தான் 110 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூக்கு பதிலாக 110ன்னு எழுதிக்கலாம். 110 ப்ளஸ் பை இன்ட்டு மீதி இருக்கிறது பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. இப்போ இது ரெண்டுலேயுமே பை காமனாக இருக்குது. பையை காமனாக வெளியே எடுக்கலாம். 110 ப்ளஸ் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. 110 ப்ளஸ் பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர்னா 2 ஸ்கொயர்டு. 110 ப்ளஸ் 22/7 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 25 கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும் இல்லையா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 110 ப்ளஸ் 22/7 இன்ட்டு 25 + 4 29. இப்போ 110 ப்ளஸ் இந்த 22வையும் 29ஐயும் பெருக்கலாம். 22 இன்ட்டு 29 இஸ் ஈக்குவல் டு 638. பெருக்கி போடும்போது 638 கிடைக்கும். 638 / 7. இப்போ அந்த 638 7ஆல் வகுக்க போகிறோம். இப்போ இது 7ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும்னா 91.14 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 110 ப்ளஸ் 91.14. இந்த 110ஐயும் 91.14ஐயும் கூட்டலாம். கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்னா 201.14 கிடைக்கும். 201.14 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு. உயரம் 2 மீட்டர், h இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு பை ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 250 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச். பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 250 இருக்குது. 250 இன்ட்டு உயரம் ஹெச் எவ்வளோ 2. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னா 500 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். இப்போ இதுதான் உருளையின் கன அளவு. உருளை வடிவ தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁻6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் D is equal to 7 மீட்டர் எனில்
அதன் உயரத்தை காண்க. ஹெச்சோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்போ ஆரம் அப்படிங்கிறது விட்டத்தில் பாதி 7/2 மீட்டர். ஆரம் 6 இஸ் ஈக்குவல் டு 7/2 மீட்டர். இதோட உயரம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். தொட்டியின் கன அளவு கொடுத்துருக்காங்க 1.078 இன்ட்டு 10⁻6. இப்போ இந்த 1.078 கூட 10⁻6 பெருக்கணும்னா பெருக்கிட்டு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ என்ன கிடைக்குன்னா 1078000 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். சரிங்களா? அதாவது 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப். சாரி, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1/1000 மீட்டர் கியூப். இந்த லிட்டர் என்ன பண்ண போகிறோன்னா மீட்டர் கியூபாக மாற்ற போகிறோம். இப்போ 1078123 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப். 3 கேன்சல் ஆயிரும். இப்போ தொட்டியின் கன அளவு எவ்வளோ கிடைக்கும்னா 1078 மீட்டர் கியூப். தொட்டி வந்து என்ன வடிவில் இருக்குது? உருளை வடிவில் இருக்குது இல்லையா? இப்போ உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr² இன்ட்டு h இஸ் ஈக்குவல் டு 1078 மீட்டர் கியூப். பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 7/2 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு h இஸ் ஈக்குவல் டு 1078. 22 divided by 7 into 7 square na 7 into 7 divided by 2 squared 2 into 2 into h is equal to 1078. ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் ஆகிரும். ரெண்டாவது பட்டில் அடித்தா இங்கே 11 இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா 11 into 7 divided by 2 into h is equal to 1078 இருக்கும். சரிங்களா? இந்த 1078 காரணிப்படுத்தணும்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2 into 7 into 7 into 11 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1078 அப்படி எப்படி எழுதலாம்னா 2 into 7 into 7 into 11 எழுதலாம். 11க்கு 11 கேன்சல் ஆயிரும், 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா h/2 is equal to 2 into 7 14. இப்போ h is equal to 2 into 14, h is equal to 28 மீட்டர் அப்படிங்கிறது தான் தொட்டியின் உயரம். ஓர் உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே. உயரம் 9 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் 21 சென்டிமீட்டர் மற்றும் வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர் ஆகும். 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க. இப்போ உள்ளிடற்ற உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் கன அலகு. பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டுனா 28 ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு 21 ஸ்கொயர்டு இன்ட்டு உயரம் 9 சென்டிமீட்டர். 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 28 இன்ட்டு 28. 28 பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னா 784 கிடைக்கும். 784 மைனஸ் 21 இன்ட்டு 21 பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னா 441 கிடைக்கும். மைனஸ் 441 இன்ட்டு 9. 22 டிவைடட் பை 7 இன்ட்டு இது ரெண்டு வேல்யூவும் கழிக்கணும். சரிங்களா? இது ரெண்டு வேல்யூ கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்னா 784 மைனஸ் 441 கழிக்கும்போது 343 கிடைக்கும். இப்போ இன்ட்டு 343 இன்ட்டு 9. இந்த 343 7ஆல் வகுக்கும்போது 343 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்னா 49 கிடைக்கும். சரிங்களா? 49 இன்ட்டு 7 343. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 22 இன்ட்டு 49 இன்ட்டு 9ன்னு இருக்கும். 49ஐயும் 9ஐயும் பெருக்குனா
441 கிடைக்கும். 441 இன்ட்டு 22. ஓகேங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 441 இன்ட்டு 22. இது ரெண்டையும் பெருக்கும்போது 9702 கிடைக்கும். இப்போ இதுதான் உள்ளிடற்ற உருளையின் கன அளவு. 9702 சென்டிமீட்டர் கியூப். படத்தில் உள்ள உருளை A மற்றும் Bயில் இந்த ரெண்டு உருளையோட எதோட கன அளவு அதிகமாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஷினில் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேள்வியில் அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா? இப்போ இது ரெண்டில் யாரோட கன அளவு அதிகம்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட கன அளவும் மாதிரியே மொத்த புறப்பரப்பும் அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வியில் கன அளவுகளோட விகிதம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின், உருளையின் கன அளவு ஃபார்முலா π × r² × h. இந்த உருளை ஏக்கு ஆரம் விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் d = 7 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோ இருக்கும்? இந்த விட்டத்தில் பாதி தான் ஆரம். இப்போ r = 7/2 சென்டிமீட்டர். இதோட உயரம் h = 21 சென்டிமீட்டர். சரிங்களா? ஃபஸ்ட்டு உருளையோட ஆரம் 7/2 சென்டிமீட்டர், அதோடைய உயரம் 21 சென்டிமீட்டர். அடுத்து ரெண்டாவது உருளையோட விட்டம் 21 சென்டிமீட்டர். அப்போ அதோடைய ஆரம் எவ்வளவா இருக்கும்? இந்த விட்டத்தில் பாதி 21/2 சென்டிமீட்டர். இந்த ரெண்டாவது உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு உருளை ஏயின் கன அளவு பார்க்கலாம். 22/7 × r² 7/2 × 7/2 × உயரம் 21. 7 கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன இருக்குன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 22 11 தடவை. மீதி என்ன இருக்குன்னா 11 × 7 × 21 /2. 11 × 7 77. 77 × 21 /2. இப்போ 7ஐயும் 21ஐயும் பெருக்கலாம். 7ஐயும் 21ஐயும் பெருக்கினா எவ்வளோ கிடைக்குன்னா 1617 கிடைக்கும். சரிங்களா? 77 × 21 1617. 1617 /2. இந்த 1617ஐ 2ஆல் வகுக்கும்போது 2ஆல் வகுத்தானே எவ்வளோ கிடைக்கும்னா 808.5 கிடைக்கும். 808.5 சென்டிமீட்டர் கியூப். இப்போ இது உருளை ஏயின் கன அளவு. அடுத்து உருளை பியின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா πr² h. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு இந்த ரெண்டாவது உருளையோட ஆரம் எவ்வளோ இருக்குது? 21/2 இல்லையா? 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு உயரம் 7 சென்டிமீட்டர். 7 கேன்சல் ஆயிரும். 22 11 தடவை போகும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 11 × 21 × 21 /2. 21 × 21 441. 11 × 441 /2. இப்போ இந்த 441 11ஆம் வாய்ப்பாட்டால் பெருக்குனா 4851 கிடைக்கும். சரிங்களா? 441 × 11 4851 = 4851 /2. இப்போ இது ரெண்டாவது வகுத்து எவ்வளோ கிடைக்கும்னா 2425.5 கிடைக்கும். = 2425.5 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? இது உருளை ஏயின் கன அளவு, உருளை பியின் கன அளவு. யாரோட கன அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா உருளை பியோட கன அளவு தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? உருளை பியின் கன அளவு ஏயின் கன அளவை விட அதிகமாக உள்ளது. உருளையின் மொத்த புறப்பரப்பு, உருளை ஏயின் மொத்த புறப்பரப்பு 2 × பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் 7/2 இன்ட்டு உயரம் 21 ப்ளஸ் ஆரம் 7/2. 7 கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா 22 × 21 ப்ளஸ் 7 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 3.5 கிடைக்கும் இல்லையா? இப்போ 22 × 21 + 3.5 24.5. இந்த 245ஐ 22ஆல் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும்னா 5390 கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ கிடைக்கும்னா 539 கிடைக்கும்.
539 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான் உருளை ஏயின் மொத்த புறப்பரப்பு. அடுத்து உருளை பியின் மொத்த புறப்பரப்பு 2 × 22/7 × ஆரம் 21/2 × உயரம் 7 + ஆரம் 21/2. 2 கேன்சல் ஆயிரும். 3 7 21. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 22 × 3 × 7 + 21 2ஆல் வகுத்தா 10.5 கிடைக்கும். 22 × 3 × 7 + 10.5 = 17.5. இப்போ 22ஐயும் 17.5ஐயும் பெருக்கலாம். 175 × 22 போட்டோம்னா 38550. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி, இங்கே ஒரு புள்ளி வச்சோன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 385 கிடைக்கும். 385 × 3. இப்போ 3ஆல் பெருக்குனா 3 5 மீதி 1 24 + 1 25 மீதி 2 3 9 + 2 11. இப்போ 1155 cm3 கிடைக்கும். இப்போ கன அளவுலையும் பி தான் அதிகம், மொத்த புறப்பரப்புலையும் என்ன தான் இருக்குன்னா பி தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு சென்டென்ஸ் எப்படி எழுதுறான்னா, கன அளவு அதிகம் கொண்ட உருளை பியின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக உள்ளது. அடுத்தது கன அளவுகளின் விகிதம். உருளை ஏயின் கன அளவு எவ்வளோ போட்டிருக்குன்னா 22/7 × 7/2 7/2 × 21. உருளை ஏயின் கன அளவு. உருளை பியின் கன அளவு 22/7 × 21/2 × 21/2 × 7. 22/7 கேன்சல் ஆயிரும். இந்த 2 இங்கே இருக்க 2ம் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குன்னா 7 × 7 × 21 21 21 × 7. 7 7 கேன்சல் ஆயிரும். 27 27 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும் 7/21. 7 7 3 21. இப்போ என்ன கிடைக்கும்னா 1/3 கிடைக்கும். 1:3 அப்படிங்கிறது தான் கன அளவுகளோட விகிதம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். அதன் உயரம் h = 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. அதோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆரம் என்னென்னு தான் கண்டுபிடிக்கணும். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr² h = 11088. 1/3 × பையோட மதிப்பு 22/7 × ஆரம் r² × உயரம் 24 = 11088. இப்போ r² மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போனால் 11088 × 3 × 7 / 22 × 24. இப்போ 22 11ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 2 தடவை வரும். 11088 எவ்வளோ டைம் வரும்னா 1008 தடவை வரும். சரிங்களா? 11088 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கும்போது 1008 கிடைக்கும். இங்கே எவ்வளோ வரும்னா 1008 × 3 × 7 / 2 × 24. ரெண்டாவது வாய்ப்பாட்டில் 1008 அடித்தா 504 கிடைக்கும். சரிங்களா? 504 × 3 × 7 21 / 24. இப்போ 504 24ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும்னா 21 கிடைக்கும். சரிங்களா? 504 24ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கும்போது 21 கிடைக்கும். இப்போ இதுக்கு பதிலாக 21 × 21. இது எப்படி எழுதலாம்னா 21 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ r² = 21 ஸ்கொயர்டு. r = √21². ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் நமக்கு ஆரம் r = 21 சென்டிமீட்டர் கிடைக்கும். இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2/3. கூம்பு முதல் கூம்பின் கன அளவு இரண்டாம் கூம்பின் கன அளவு, இதற்கான விகிதம் 2/3. கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr² h இல்லையா?
இப்போ ஃபஸ்ட்டு கூம்புங்கிறதுனால R1 ஸ்கொயர்டு இன்ட்டு H1 எழுதியிருக்கோம். ரெண்டாவது கூம்புக்கு R2 ஸ்கொயர்டு இன்ட்டு H2 எழுதியிருக்கோம். அடுத்தது இரண்டாவது கூம்பின் உயரம். இரண்டாவது கூம்பின் உயரம்னா என்னது? H2. முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 பங்கு. முதல் கூம்பின் உயரம்னா H1. அது மாதிரி எத்தனை பங்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ H2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு H1. இப்போ H2 வர இடத்துல நம்ம என்ன பிரதிடணும்னா 2 இன்ட்டு H1 பிரதிடணும். அவற்றின் ஆரங்களின் விகிதம் R1 ஈஸ்ட் R2 அதோடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 1/3 1/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? R1 ஸ்கொயர்டு டிவைடட் பை H1 டிவைடட் பை R2 ஸ்கொயர்டு இன்ட்டு H2. H2ஓட மதிப்பு என்ன? 2 இன்ட்டு H1 தான் H2ஓட மதிப்பு. 2 இன்ட்டு H1 இஸ் ஈக்குவல் டு 2/3. H1 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா R1 ஸ்கொயர்டு டிவைடட் பை R2 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ இங்கே இருக்க 2 இங்கே வந்துச்சுன்னா R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 3ன்னு வரும். R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 2 ஸ்கொயர் டிவைடட் பை 3. இப்போ R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் டிவைடட் பை 3. ரூட் 2 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 3. R1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும்னா R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ரூட் 3ன்னு கிடைக்கும். இப்போ ஆரங்களின் விகிதம் எவ்வளோ? 2 ஈஸ்ட் ரூட் 3. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு. இந்த திண்ம அரைக்கோளத்தோட கன அளவு கொடுத்துருக்காங்க 29106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த அரைக்கோளத்திலிருந்து இன்னொரு அரைக்கோளம் உருவாக்குறாங்க. அதோட கன அளவு V2. அது எப்படி இருக்குன்னா இந்த கன அளவோட 3/2 பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. V2 இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு V1. புதிய அரைக்கோளத்தின் ஆரம். இந்த அரைக்கோளத்தோட ஆரம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? இப்போ V2 is equal to 2/3 into V1. புதிய அரைக்கோளத்தின் கன அளவு தான் V2. முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவு தான் V1. அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 pi r cube is equal to 2/3 into முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவு 29106. 2/3 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா pi r cube is equal to 29106 இருக்கும். பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு R கியூப் இஸ் ஈக்குவல் டு 29106ன்னு கிடைக்கும் இல்லையா? 22 டிவைடட் பை 7 இன்ட்டு R கியூப் இஸ் ஈக்குவல் டு 29106. இதோட மதிப்பு என்னென்னா காரணிப்படுத்தி போடும்போது 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 ஸ்கொயர்டு இன்ட்டு 11ன்னு கிடைக்கும். 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 ஸ்கொயர்டு இன்ட்டு 11. இப்போ இங்கே இருக்க டேர்மில் இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 கியூப். இதோட மதிப்பு 3 கியூப். 2 இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர்டு இன்ட்டு 11 இன்ட்டு 7 டிவைடட் பை 22. 11ஆம் வாய்ப்பாட்டில் இது 2 தடவை 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர்டு இன்ட்டு 7 ஈக்குவல் டு 7 கியூப். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் இன்ட்டு 7 கியூப் சி ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 7 கியூப். இந்த கியூப் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 இருக்கும். 3 இன்ட்டு 7 21 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் புதிய அரைக்கோளத்தின் ஆரம். ஒரு உள்ளிடற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் ஸ்மால் d is equal to 14 சென்டிமீட்டர், தடிமன் w is equal to 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி 17.3 கிராம் per கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் எடை கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்விட்டம் கொடுத்துருக்காங்க. உள்விட்டம் D = 14 சென்டிமீட்டர். அப்போ அதோடைய உள் ஆரம் R = விட்டம் /2 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதோடைய தடிமன் கொடுத்துருக்காங்க. தடிமன் W = 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1/10 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும். இப்போ இது மட்டும் மில்லிமீட்டரில் இருக்கிறது, இங்கே இருக்க சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இதோடைய யூனிட்டை மாற்றணும்னா தடிமன் = 1/10 சென்டிமீட்டர். அடுத்தது நமக்கு உள்புற ஆரம் தெரியும், ஆனால் வெளி ஆரம் ஆரோட மதிப்பு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெளி ஆரம் R = r + W. ஸ்மால் ஆரோட வேல்யூ 7 + Wவோட வேல்யூ 1/10. இப்போ இது என்ன பண்ணலாம்? 7 × 10 / 1 × 10 + 1/10ன்னு போடலாம். 7 × 10 70 + 1/10. R = 70 + 1 71/10. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 71/10 சென்டிமீட்டர். சரிங்களா? கேபிட்டல் R = 71/10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கோளத்தோட எடை கண்டுபிடிக்கணும். கோளத்தோட எடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அடர்த்தி × கோளத்தின் கன அளவு. அடர்த்தியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 17.3 கிராம் per கன சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கோளத்தோட கன அளவு கண்டுபிடிச்சி இந்த வேல்யூவோட பெருக்கணும். கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 × பையோட மதிப்பு 22/7 × r³ 71/10 whole cube minus small r³ means 7³ 4/3 × 22/7 × 71³ அப்போனா 71 × 71 × 71 10 × 10 × 10 minus 7³ 7³ பண்ணால் 343 கிடைக்கும். 4/3 × 22/7 × 71 × 71 × 71 71 × 71 5041. இந்த 5041 கூட 71 மாரி திரும்ப பெருக்கும்போது 35 79 11ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் 71 × 71ஓட வேல்யூ. 3579111/1000 மைனஸ் 343. 4/3 × 22/7 இந்த நம்பர் 1000ஆல் வகுத்து எவ்வளோ கிடைக்கும்னா 357.911 மைனஸ் 343ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 4/3 × 22/7 இது 1க்கு அப்புறம் 1 தான் இருக்கிறதுனால இது எப்படி எழுதிக்கலாம்னா 357.91 எழுதிக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது மைனஸ் 343. இப்போ 4/3 × 22/7 இந்த ரெண்டு வேல்யூம் கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்னா 14.91 கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டையும் கழிச்சா எவ்வளோ கிடைக்குதுன்னா 14.91ன்னு கிடைக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? 4/3 × 22/7 இந்த 14.91 1491/100ன்னு எழுதலாம். அடுத்து இந்த 1491 7ஆல் வகுத்தா 1491 7ஆல் வகுக்கும்போது 213 கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டையும் வகுக்கும்போது 4/3 × 22 × 213. மூணாவது வைப்பட்டில் 7 தடவை 21 ஒரு தடவை 3. இப்போ 4 × 22 × 71 4 × 22 88 × 71 88 × 71 பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னா 6248 கிடைக்கும். சரிங்களா? 81 × 71 × 88 = 6248. 6248 இங்கே டிவைடட் பை 100 இருக்கு இல்லையா? இப்போ ஹோல் டிவைடட் பை 100 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி கிடைக்கும் இல்லையா? இப்போ கோளத்தின்
கன அளவு இஸ் ஈக்குவல் டு 62.48 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோலத்தோட எடை கண்டுபிடிக்கணும். கோலத்தின் எடை இஸ் ஈக்குவல் டு கோலத்தின் அடர்த்தி 17.3 கிராம் பர் கன சென்டிமீட்டர்னா என்ன சென்டிமீட்டர் கியூப் இன்ட்டு கோலத்தின் கன அளவு 62.48 சென்டிமீட்டர் கியூப். இந்த சென்டிமீட்டர் கியூபு கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணுவோம்னா 17.3 இன்ட்டு 62.48 இது ரெண்டையும் பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கும்போது 1080904 கிடைக்கும். 17.3 62.48 அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1080.904. இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 1080. இந்த 904க்கு பதிலாக 90 மட்டும் எழுதுவோம். 90 கிராம் அப்படிங்கிறது தான் இந்த கோலத்தின் எடை. 45 சென்டிமீட்டர் உயரம் ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. இப்போ உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 7 சென்டிமீட்டர். இப்போ இதோடைய சாய் உயரம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் தேவையில்லை நமக்கு. இடைக்கண்டத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πh இன்ட்டு r² ப்ளஸ் RR இன்ட்டு r² தான். அதனால் சாய் உயரம் தேவையில்லை. 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு உயரம் 45 இன்ட்டு கேபிட்டல் R ஸ்கொயர்னா 28 ஸ்கொயர்டு ப்ளஸ் கேபிட்டல் R 28 இன்ட்டு ஸ்மால் ஆர் 7 ப்ளஸ் R ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர்டு. 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 45 இன்ட்டு 28 ஸ்கொயர் பண்ணால் 784. 28 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 784. 28 இன்ட்டு 7, 28 7ஐயும் பெருக்கி போடும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 196 கிடைக்கும். 196 ப்ளஸ் 7 ஸ்கொயர்டுங்கிறது 49. மூணாவை பட்டில் 45 15 தடவை அடிக்கலாம். இப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 22 இன்ட்டு 15 டிவைடட் பை 7 இன்ட்டு 784 ப்ளஸ் 196 ப்ளஸ் 49 இதெல்லாம் கூட்டினா 1029 கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா 1029 7ஆல் வகுக்க போகிறோம். 1029 7ஆல் வகுத்தா 147 கிடைக்கும். 147. இப்போ 22 இன்ட்டு 15 இன்ட்டு 147. இப்போ 15 இன்ட்டு 147 இதோட மதிப்பு 2205. 22 இன்ட்டு 2205. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 2205 into 22 is equal to 48510. 48510 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இடைக்கண்டத்தோட கன அளவு. ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள பொம்மையின் மொத்த உயரம், இந்த பொம்மையோட மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் D is equal to 12 சென்டிமீட்டர் மற்றும் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. சரிங்களா? இப்போ பொம்மையின் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது இந்த உருளையோட வலைப்பரப்பு கூட அரைக்கோளத்தோட வரைப்பரப்பு ப்ளஸ் உருளையின் அடிப்பரப்பு இது மூணும் சேர்ந்தது தான் உருளையின் மொத்த புறப்பரப்பு. அதாவது என்னென்னா அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு இது மூணும் சேர்ந்தது. இப்போ இந்த டயக்ராமில் இருந்து விட்டம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் R is equal to 6 சென்டிமீட்டர். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற உயரமும் எவ்வளோ தான் இருக்கும்? அதுவும் அரைக்கோளத்தோட ஆரம் தான் இருக்கும் இல்லைங்களா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட்டு
6 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக 25 சென்டிமீட்டர். இப்போ மீதி இருக்கிறது தான் உருளையின் உயரம். இப்போ உருளையின் உயரம் அப்படின்னா என்னென்னா h is equal to 25 minus 6 equal to 19. இப்போ உருளையின் உயரம் is equal to பொம்மையின் மொத்த உயரம் மைனஸ் அரைக்கோளத்தின் ஆரம் ஈக்குவல் டு 25 மைனஸ் 6 ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் உருளையோட உயரம். என்ன கண்டுபிடிக்கணும்னா உருளையின் மொத்த புறப்பரப்பு. இப்போ உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πrh ப்ளஸ் அரைக்கோளத்தின் வரைப்பரப்பு πr². உருளையின் அடிப்பரப்புக்கு ஃபார்முலா π × r². 2πrh into πr² 2πr² plus πr² is equal to 3πr². இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னா πr காமனாக இருக்குது இல்லையா? அதாவது 2πrh ப்ளஸ் 3πr² πr × rன்னு எழுதலாம். இப்போ இதுலேயும் πr இருக்குது, இதுலேயும் πr இருக்குது. இப்போ πr காமனாக வெளியே எடுத்தோன்னா 2h ப்ளஸ் 3rன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ பையோட வேல்யூ 22/7 into ஆரம் 6 2 into உயரம் உருளையின் உயரம் 19 ப்ளஸ் 3 into ஆரம் 6. 22/7 into 6 into 2 into 19 38 3 into 6 18. 22/7 into 6 into இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 56 கிடைக்கும். 7 8s are 56. இப்போ 2 into 6 22 into 6 into 8 6 into 8 48 48 into 22 48 22ஆல் பெருக்குனா 1056 கிடைக்கும். 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு. ஒரு கனசெவ்வகத்தின் மீது ஒரு அரை உருளை உள்ளவாறு ஒரு நகைப்பட்டி உள்ளது. கனசெவ்வகத்தின் பரிமாணங்கள் 30 சென்டிமீட்டர். அதாவது L × B × H is equal to 30 × 15 × 10. நகைப்பட்டியின் கன அளவை காண்க. இப்போ இந்த நகைப்பட்டியின் கன அளவு அப்படிங்கிறது என்னென்னா கனசெவ்வகத்தின் கன அளவு ப்ளஸ் அரை உருளையின் கன அளவு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நகைப்பட்டியின் கன அளவு. கனசெவ்வகத்தின் கன அளவு ஈக்குவல் டு L × B × H ஈக்குவல் டு 30 × 15 × 10 3 × 15 45 2 0 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது கன செவ்வகத்தின் கன அளவு. அடுத்தது உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கணும். உருளையோட கன அளவு இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னென்னா அரை உருளை தான் நமக்கு இருக்குது. இப்போ 1/2 அரை உருளையின் கன அளவு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr² × h. இப்போ 1/2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7. இப்போ இந்த அரை உருளையோட ஆரம் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது விட்டம் இல்லை, இந்த ஃபுல் லென்த்து விட்டம். இந்த ஃபுல் லென்த் இங்கே என்ன இருக்குன்னா 15 இருக்குது இல்லையா? இப்போ D is equal to 15 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் R is equal to 15/2 சென்டிமீட்டர். இதுதான் உருளையோட ஆரம். எழுதிக்கோங்க இந்த இடத்துல. உருளையோட ஆரம்ங்கிறது 15/2 சென்டிமீட்டர். அதோடைய உயரம்ங்கிறது என்ன? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் உருளையின் உயரம் h. அதோட மதிப்பு இங்கே எவ்வளோ இருக்குது? 30 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ உருளையின் உயரம் h is equal to 30 சென்டிமீட்டர். இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் போடலாம். r 1/2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் 15/2 இன்ட்டு 15/2 இன்ட்டு உயரம் 30. இப்போ ரெண்டுக்கும்
22க்கும் 11 தடவை அடிஞ்சிடும் இல்லையா? அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? அடுத்தது 15 × 2 30. 11 × 15 × 15 × 15 டிவைடட் பை 7 × 2. 7 2 14. 11 × 15 15 15 225 டிவைடட் பை 14. அடுத்து 225 × 15 இதோட மதிப்பு 225 15ஆல் பெருக்கும்போது 3375 கிடைக்கும். 3375 டிவைடட் பை 14. அடுத்த ஸ்டெப்பில் 11 × 3375 11 × 3375 பெருக்குனா 37 125 37 125 டிவைடட் பை 14. 14 வகுக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 2651.785 கிடைக்கும். இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 0.79 எழுதலாம். இப்போ அரை உருளையோட கன அளவு இஸ் ஈக்குவல் டு 2651.79 சென்டிமீட்டர் கியூப். இப்போ கனசவகத்தின் கன அளவு 4500 மீட்டர் கியூப். அரை உருளையின் கன அளவு 2651.79. இப்போ நமக்கு என்ன வேணும்? நகைப்பெட்டியோட கன அளவு வேணும். நகைப்பெட்டியின் கன அளவுனா இந்த ரெண்டு மதிப்பையும் கூட்டினா கிடைக்கிறது தான் நகைப்பெட்டியின் கன அளவு. அதாவது 4500 + 2651.79 சென்டிமீட்டர் கியூப். இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்னா 7151.79 கிடைக்கும். 7151.79 சென்டிமீட்டர் கியூப் நகைப்பெட்டியின் கன அளவு. அருள் தனது குடும்பத்திற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேல்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர சென்டிமீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் h = 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம், கூம்போட உயரம் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது h1 8 மீட்டர், h2ஓட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஒருவருக்கு தேவையான பரப்பு 4 சதுர மீட்டர். இப்போ 150 பேருக்கு தேவையான பரப்புனா 4 × 150 இஸ் ஈக்குவல் டு 600 சதுர மீட்டர். இப்போ இதுதான் கூடாரத்தோட மொத்த அடிப்பரப்பு. அதாவது πr² இஸ் ஈக்குவல் டு 600. ஒருவருக்கு தேவையான காற்றின் அளவு 40 கனமீட்டர். இப்போ 150 பேருக்கு தேவையான காற்றின் கன அளவு 40 × 150 ஈக்குவல் டு 6000 கனமீட்டர். இப்போ இந்த கூடாரத்தோட கன அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா 150 பேருக்கு தேவையான காற்றின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கூடாரம் அப்படிங்கிறது எது ரெண்டும் சேர்ந்தது? உருளையும் கூம்பும் சேர்ந்தது தான் கூடாரம் இல்லையா? அப்போ உருளையின் கன அளவு ப்ளஸ் கூம்பின் கன அளவுங்கிறது தான் கூடாரத்தோட கன அளவு. அது எதுக்கு சமமாக இருக்குன்னா 150 பேருக்கு தேவையான காற்றின் கன அளவுக்கு சமமாக இருக்குது. அதோடைய மதிப்பு 6000. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr² × h1 ப்ளஸ் கூம்பின் கன அளவு 1/3 πr² × h2 இஸ் ஈக்குவல் டு 6000. இது ரெண்டுலேயுமே πr² இருக்குது. இது காமனாக வெளியே எடுத்தால் πr² × h1 ப்ளஸ் 1/3 × h2 இஸ் ஈக்குவல் டு 6000 இல்லையா? இப்போ இந்த πr² மதிப்பு நமக்கு தெரியும். எவ்வளோ தெரியும்? 600ன்னு தெரியும். இந்த πr² பதிலாக 600 போட்டுக்கலாம். 600 × h1 ப்ளஸ் 1/3 × h2 இஸ் ஈக்குவல் டு 6000. 600 × 10 6000. இப்போ h1 ப்ளஸ் 1/3 h2 இஸ் ஈக்குவல் டு 10. h1ஓட மதிப்பு, h1னா என்னது? 8 மீட்டர் தான் h1 இல்லையா?
இப்போ h1க்கு பதிலாக 8 மீட்டர் போட்டுக்கலாம். 8 + 1/3 × h2 = 10. 1/3 × h2 = 10 - 8. 1/3 h2 = 10 - 8 2. h2 = 2 × 3. 2 3s are 6 மீட்டர் அப்படிங்கிறது தான் கூம்பின் உயரம். கூம்பின் உயரம் கூம்பின் உயரம் h2 = 6 மீட்டர். ஒரு உருளையின் மீது இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம், இதோட மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர். உருளையின் உயரம், இந்த உருளையோட உயரம் இருக்கு இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய விட்டம் d = 12 சென்டிமீட்டர். விட்டம் d 12 சென்டிமீட்டர்னா ஆரம் எவ்வளோ இருக்கும்? 6 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஆரமும் எவ்வளோ தான் இருக்கும்? 6 சென்டிமீட்டர். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம்னா மொத்தமாக அந்த விட்டத்தோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேற்புற விட்டம் D = 24 சென்டிமீட்டர் எனில் புனலின் வெளிப்புற பரப்பு காண்க. D 24னா R எவ்வளோ இருக்கும்? 12 சென்டிமீட்டராக இருக்கும் இல்லையா? இப்போ கேள்வி என்னென்னா வெளிப்புற பரப்பு அப்படிங்கிறது உருளையோட வலைப்பரப்பும் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பும் சேர்ந்தது தான் வெளிப்புற பரப்பு. உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா உருளையின் வலைப்பரப்பு இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு, இது மூணும் சேர்ந்தது தான் வெளிப்புற பரப்பு. உருளையின் அடிப்பரப்புக்கு ஃபார்முலா, இங்கே வெளிப்புற பரப்பு அப்படிங்கிறது உருளையோட வலைப்பரப்பும் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பும் சேர்ந்தது தான். உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr × h. 2 × பையோட மதிப்பு 22/7 × ஆரம் 6 இன்ட்டு உருளையின் உயரம் எவ்வளோன்னா 12 இல்லையா? இப்போ இல்லைன்னா இதை பையனே வச்சுக்கலாம். பை × 6 × 12 6 × 2 12 × 12 = 12 × 12 144 பை. 144 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது உருளையோட வலைப்பரப்பு. அடுத்து இடைக்கண்டத்தின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா பை × r + r × l. இப்போ இதோட சாயுயரம் நமக்கு தெரியாது இல்லையா? இடைக்கண்டத்தின் சாயுயரத்துக்கு ஃபார்முலா L = √r² h² rங்கிறது எவ்வளோ? கேபிட்டல் R 12, ஸ்மால் r 6 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதோட ஹைட்டு. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் இதோட ஹைட்டு. இதோட மொத்த ஹைட்டு 20. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட்டு 12. அப்போ மீதி இருக்கிறது தான் இதோட ஹைட்டு. இடைக்கண்டத்தின் உயரம், இடைக்கண்டத்தை எடுத்துட்டோம்னா இடைக்கண்டத்தின் உயரம் அப்படிங்கிறது மொத்த ஹைட்டு 20 மைனஸ் உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர் கழிச்சா மீதி கிடைக்கிறது 8 சென்டிமீட்டர் தான் இடைக்கண்டத்தோட உயரம். இப்போ இங்கே 8 ஸ்கொயர்டு. 12 - 6 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு. 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரெண்டையும் ஆட் பண்ணால் 100 = √10². இது ரெண்டும் கேன்சல் ஆனால் L = 10 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு பை × கேபிட்டல் R 12, ஸ்மால் r 6 × 10 பை × 18 × 10 = 180 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. நமக்கு கேள்வி என்னென்னா வெளிப்புற பரப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். புனலின் வெளிப்புற பரப்பு உருளையின் வலைப்பரப்பு 144 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு 180 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 144 ப்ளஸ் 180 கூட்டினா 324 கிடைக்கும். சரிங்களா?
324 pi centimeter squared. 324 into pi oda value 22 divided by 7. 324 into 22 7128 divided by 7. 7128 7 ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1018.28 கிடைக்கும். 1018.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் புனலின் வெளிப்புற பரப்பு. 1018.28. கனசதுரத்தின் பகுதியில் 7 அலகுகள் விட்டமுள்ள, அதாவது விட்டம் D is equal to L அலகுகள். விட்டம் D is equal to L அலகுகள் கனசதுரத்தின் பக்க அளவிற்கு சமம். இந்த விட்டம் எதுக்கு சமமாக இருக்குன்னா பக்க அளவிற்கு சமமாக இருக்குது. அதாவது D is equal to Aன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Lக்கு சமமாக இருக்கிறது. ஓர் அரைக்கோளம் இந்த படத்தில் இருக்க மாதிரி இதிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு அப்படிங்கிறது இந்த கனசதுரத்தோட மொத்த பரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. ஏன் இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோன்னா இந்த அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கனசெவ்வகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அதனால் அந்த பகுதியை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ விட்டம் D is equal to Lனா ஆரம் R is equal to L/2. கனசதுரத்தின் பக்க அளவு A is equal to L. கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 6 into A squared. அரைக்கோளத்தின் வரைப்பரப்பு 2 r squared மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்புக்கு ஃபார்முலா r squared. 6 into A squared plus 2 r squared minus r squared equal to pi into r squared. A ஓட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குது? Lக்கு சமமாக இருக்குது. இப்போ L whole squared plus pi into r ஓட வேல்யூ L/2 whole squared equal to 6 into L squared plus pi into L squared divided by 4. இப்போ இந்த இடத்துல 4 ஆல் டிவைட் பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ணுறோன்னா மேலேயும் கீழேயும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் pi into L squared divided by 4. இங்கே என்ன கிடைக்குன்னா 6 4s are 24 L squared plus pi into L squared divided by 4. இது ரெண்டுலேயுமே நமக்கு L squared காமனாக இருக்குது. அப்போ L squared காமனாக வெளியே எடுத்துட்டா L squared into 24 plus 5 divided by 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? 4 சதுர அலகுகள். இதுதான் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அரைக்கோளம் இருக்குது. அதோட ஆரம் 16 சென்டிமீட்டர். அதை வந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சின்ன சின்ன பந்துக்களை ஆக்குறாங்க. அப்படின்னா இந்த பெரிய உலோக பந்திலிருந்து நம்ம எத்தனை சிறிய பந்துகள் உருக்குனா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பந்துகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு பெரிய உலோக பந்தின் கன அளவு டிவைடட் பை ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு. இப்போ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 pi r cube. இப்போ பெரிய உலோக பந்தின் கன அளவு 4/3 pi into r1 cube divided by ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு 4/3 pi into r2 cube. 4/3 pi get cancelled, remaining r1 cube divided by r2 cube. r1 ஓட மதிப்பு 16 சென்டிமீட்டர், r2 ஓட மதிப்பு 2 சென்டிமீட்டர். இப்போ என்ன கிடைக்கும்னா 16 cube divided by 2 cube. 16 into 16 into 16 divided by 2 into 2 into 2. 8 தடவை 8 தடவை 8 தடவை 8 into 8 8 into 8 64 into 8 64 8ஆல் பெருக்குனா 512 கிடைக்கும். இப்போ பந்துகளின் எண்ணிக்கை 512. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள H is equal to 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள
ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள, இதோட ஆரம் ஆர், அதே ஆரமுள்ள உருளையாக மாற்றுகிறது. ஒரு கூம்பு இருக்குது, அந்த கூம்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உருளையாக மாற்றுறாங்க. இது ரெண்டுத்தோட ஆரமும் சமம், ரெண்டுமே 6 தான். உருளையின் உயரம் காண்க. உருளையோட உயரம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கூம்போட உயரம் இஸ் ஈக்குவல் டு உருளையின் உயரம் சமம், கூம்பின் ஆரமும் உருளையின் ஆரமும் சமம், அதாவது R. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கூம்போட உயரம் 24 கொடுத்துட்டாங்க. நமக்கு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா உருளையின் கன அளவு கேட்குறாங்க. உருளையின் கன அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா கூம்பின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச். பை இன்ட்டு ஆரம் ரெண்டுமே சமம், அதனால் ஆர் ஸ்கொயர்டு தான். உருளையின் உயரம் அதை வந்து கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். இந்த ஹெச்சுக்கு பதிலாக கேபிட்டல் ஹெச் போட்டுக்கிறோம். 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு கூம்போட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க, 24. பை ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். இப்போ கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 24, 8 24. இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இதுதான் உருளையின் உயரம். உருளையின் உயரம் h is equal to 8 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதும் பனிக்குள் உள்ளது. இது உருளை வடிவத்தில் ஒரு பாத்திரம், இது ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. அந்த பனிக்கூழானது இதில் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் நிரப்பப்படுகிறது. கூம்பு அரைக்கோளம் இது ரெண்டும் இணைந்த வடிவில் இருக்கிற ஒரு பனிக்குள் கூம்பில் வந்து நிரப்புகிறாங்க. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர். இந்த கூம்போட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மற்றும் அதன் ஆரம் 3 சென்டிமீட்டர் எனில் பாத்திரத்தில் உள்ள பனிக்கூளை இது மாதிரி எத்தனை கூம்பில் வந்து நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு டிவைடட் பை ஒரு பனிக்கூழ் கூம்பின் கன அளவு. இந்த பனிக்கூழ் கூம்பு அப்படிங்கிறது கூம்பு அரைக்கோளம் ரெண்டும் சேர்ந்த வடிவு, அதனால் கூம்பின் கன அளவு ப்ளஸ் அரைக்கோளத்தின் கன அளவுன்னு எழுதிக்கிறோம். இங்கே உருளையோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர் கேள்வியில். இதோடைய ஆரம் 6 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் டிவைடட் பை கூம்பின் கன அளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் ப்ளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப். இந்த பை ஆர் கியூப் எப்படி எழுதலாம்? பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர்னு எழுதலாமா? ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர்னாலும் ஆர் கியூப் தான். அடுத்த டேர்மில் பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச் டிவைடட் பை இதுலேயும் பை ஆர் இருக்குது. சரி, இதில் ஒரு பையும் இங்கே இருக்கிற பையும் காமனாக வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? வெளியே எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 1/3 ஹெச் ப்ளஸ் 2/3 இன்ட்டு ஆர் இருக்கும். இங்கே இருக்க பை ஆர் ஸ்கொயர்டு, இங்கே இருக்க பை ஆர் ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்துட்டோம். பையும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா உருளையோட ஆரம் 6 ஸ்கொயர்டு இன்ட்டு உயரம் 15 டிவைடட் பை இந்த பனிக்கூளோட ஆரம் 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 1/3 இன்ட்டு இதோடைய உயரம் என்ன 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2/3 இன்ட்டு ஆரம் 3. 6 ஸ்கொயர்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 டிவைடட் பை 3 ஸ்கொயர்னா 9 இன்ட்டு 3 9. இந்த 3 இது 3 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 + 2 தான் இருக்கும். 3 + 2 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 15 டிவைடட் பை 9 இன்ட்டு 5. 5ஆம் வாய்ப்பாட்டில் இது 3 தடவை 1 தடவை, 3ஆம் வாய்ப்பாட்டில் 3 தடவை. அப்போ மீதி என்ன இருக்கும்? 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 3. 3 2
6. இப்போ 2 × 6 இருக்கும். 2 6 எவ்வளோ? 12. தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை 12 ஆகும்.